பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்து சிலுவையில் பேசின 5வது வார்த்தையை குறித்து இன்றைக்கு தியானிக்க போகிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 28வது வசனம். அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாய் இருக்கிறேன் என்றார். இது 5வது வார்த்தை. எந்தெந்த விஷயத்துலலாம் அவர் தாகமாக இருந்தார் என்று சுருக்கமாக 3 காரியங்களை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். முதலாவது நம்ம பார்க்கும் பொழுது சரீர தாகம். இந்த சரீர தாகம் எதனால் அவருக்கு வந்தது? அவர் எப்போ அதுக்கு முன்னாடி ஒரு லிக்விடா அவர் ஒரு ஜூஸோ இல்லை ஒரு தண்ணியோ எடுத்துக்கொண்டது எப்போது? ராபோஜனத்தப்போ. அப்போதான் சீஷர்களோட போய் அவங்க கால்களை கழுவி ராபோஜனம் அவங்களோட பந்தி இருந்தார். அதற்கு பின்பு கெத்செமனே தோட்டத்துக்கு போனாங்க. அங்கிருந்து என்ன பண்ணிட்டாங்க? கைது பண்ணி கூட்டிட்டு போயிட்டாங்க. அதுல இருந்தே அவர் அங்க போனதுல இருந்து எதுவும் சாப்பிடவும் இல்லை, தண்ணி குடிக்கல, எதுவுமே பண்ணல. அதுல இருந்தே அடி மேல அடி, பசி, தாகம், தூக்கம் இல்லை, அநேக காரியங்கள் அவருக்கு இருந்ததுனால என்ன இருந்தது? தாகமா இருந்தது. சங்கீதம் 22ல் நீங்க படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், என் நாவு மேல்வாயோட ஒட்டி கொண்டது, என் எலும்புகள் எல்லாம் கட்டுவிட்டது, அது என்னலான்னு சொல்லி போடப்பட்டிருக்குது. அப்போ அவருக்கு சரீர தாகம் இருந்தது. அந்த தாகம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாகமா இருக்கிறேன்னு என்று சொன்ன உடனே அவருக்கு என்னத்தை கொடுத்தாங்க? காடிய கலந்த கசப்பை கொடுத்தாங்க இல்லையா? இப்போ உங்களுக்கு எல்லாருக்குமே நன்றாக தெரியும், இப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து விடுதலையாகி எல்லாரும் வந்தாங்க. குறிப்பிட்ட ஒரு 3 நாள் வரைக்கும் தண்ணி கிடைக்கல, அவங்களுக்கு குடிக்கல. அதனால அங்கேயும் இங்கேயும் அலைந்து தேடி ஓடி ஆடி எங்கெங்கயோ தேடுறாங்க. கடைசியில ஒரு இடத்துல தண்ணி இருக்கு, அதை குடிக்க வராங்க. ஆனா அது குடிக்கும் பொழுது எட்டிய போல கசப்பா இருக்கிறது. அப்போ உடனே அவங்க ஆண்டவரை நோக்கி வேண்டுதல் செய்யறாங்க. ஆண்டவர் அவங்களுக்கு ஒரு மரத்தை வெட்டி போட சொல்றாரு. வெட்டி போட்ட உடனே அந்த மரமானது கசப்பையும் உரிந்து கொண்டு அவங்களுக்கு மதுரமான தண்ணீரை கொடுத்தது என்று நம்ம பார்க்கிறோம். அதே போலதான் இயேசு கிறிஸ்து சிலுவையில நம்மளுடைய பாவம், சாபம், கசப்பு, பொறாமை, எரிச்சல் எல்லாவற்றையும் உரிந்து கொண்டு வெற்றி சிறந்தாரு. ஆனா நம்ம அவருக்கு என்ன பண்றோம்? நல்லா கவனித்து பாருங்க. மனிதர்களுக்கு அவர் தாகமா இருந்த பொழுது மனிதர்களுக்கு அவர் என்ன பண்ணாரு? கசப்பான தண்ணியை மதுரமாய் மாற்றி கொடுத்தார். ஆனா நாம் ஆண்டவருக்கு நல்ல ஒரு இதை கூட என்ன பண்ணாங்க? காடிய கலந்து அவருக்கு தோய்த்து கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு இருக்கு. இதுதான் தேவனுக்கும் மனிதனுக்கும் உள்ள வித்தியாசம். 2வது பார்க்கும் பொழுது அவருக்கு அந்த சரீர தாகம் இருந்தது. அடுத்தது மீட்பின் தாகம். என்னன்னு நம்ம பார்க்கும் பொழுது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், யோவான் 4ஆம் அதிகாரத்துல 5ஆம் அதிகாரத்துலலாம் நீங்க படிச்சு பாருங்க. முக்கியமா இந்த யோவான் புத்தகத்துல நீங்க வாசிக்கும் பொழுது அங்க போறாரு, சமாரிய ஸ்திரியை நோக்கி போறாரு. அப்போ சமாரிய ஸ்திரீ யாரு? அவ ஒரு விபச்சாரி கணக்கு. அங்க அவ சமாரியர்கள் என்றாலே யூதர்களுக்கு ஆகாதவர்கள். அதுவும் இல்லாம அந்த ஸ்திரீ கேட்கறாங்க, நீங்க எப்படி என்கிட்ட தாகத்துக்கு தான் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இயேசுவை பார்த்து கேட்கறாங்க. சீஷர்களும் அவரோட எல்லாம் அவங்க ஊருக்குள்ள போயிருக்கிறாங்க. இந்த இடத்துல யாரும் இல்ல. யாரும் இல்லாத நேரமா பார்த்து அந்த ஸ்திரீ என்ன பண்ணிருக்காங்க? அந்த கிணற்றுக்கு வந்திருக்காங்க தண்ணீர் எடுக்கும்படியாக. அப்போ கணவனை அழைச்சிட்டு வான்னு சொல்றாங்க. எனக்கு கணவன் இல்லைன்னு சொன்ன உடனே இவர் அவங்களுடைய எல்லா காரியங்களையும் சொன்ன உடனே அவங்க பிரமிச்சு போய் என்ன பண்றாங்க? நேரடியாக நீங்க தீர்க்கதரிசி என்று காண்கிறேன் என்று சொன்னது மாத்திரமல்ல, ஊருக்குள்ள ஓடி அநேகரை கூட்டிட்டு வராங்க. ஒரு சிலர் என்ன சொல்லியிருப்பாங்க? இவங்க என்ன திடீர்னு இப்படி கூப்பிடுறாங்க, இது வரைக்கும் இப்படி நடந்தது இல்லையே, இது என்ன புதுசா கூப்பிடுறாங்கன்னு ஒரு சிலர் பேசியிருப்பாங்க. இன்னும் ஒரு சிலர் என்ன சொல்லியிருப்பாங்க? இவ்வளவு நாள் இந்த அம்மா இப்படி கூப்பிட்டது இல்லையப்பா, இன்னைக்கு திடீர்னு கூப்பிட்டதுன்னா அங்க ஏதோ நடந்திருக்குன்னு அர்த்தம், வாங்கல எல்லாரும் போய் பார்த்துட்டு தான் வருவோம்னு சொல்லி என்ன பண்ணியிருப்பாங்க? எல்லாருமாக சேர்ந்து கிளம்பி வந்திருப்பாங்க. பாருங்க, இயேசு கிறிஸ்துவுக்கு நன்றாக தெரியும் யாரிடத்துல போனா அங்க ரட்சிப்பு நடக்கும். இப்ப ஒன்றும் இல்லை, சமாரிய ஸ்திரியை பத்தி மட்டும்தான் கொஞ்சமா சொன்னாரு. ஆனா இவ போய் ஊருக்குள்ள சொல்லி ஊர்ல இருக்கிற எல்லா ஜனங்களையும் கூட்டிட்டு வந்தா அவங்க அத்தனை பேருமே இயேசுவோட பேசி அவர் மேல் விசுவாசம் வைத்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய ரட்சிப்பு நடந்தது. இவங்க ஊருக்குள்ள போய் இயேசு வார்த்தைகளை பேசியிருந்தா கூட அந்த அளவுக்கு பெருக்கத்துல உண்டு பண்ணிருக்குமா தெரியல. ஆனா ஒரு கிணற்றின் அருகே உட்காந்து ஒரு ஸ்திரீயின் மூலமா எல்லா ஜனங்களையும் விசுவாசத்துக்குள்ளாக நடத்தினார். இது மீட்பின் தாகம், ஆத்தும தாகம். சரியா? இந்த 2 தாகத்தையும் உடையவராய் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு?
அந்த இடத்துல தன்னுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறவராய் இருந்தார். பாருங்க, தாகம் எல்லா மனிதர்களுக்கும் வரும். யாருக்கு தாகம் வரும் சொல்லுங்க? யாருக்கு தாகம் வரும்? விடாய்த்த ஆத்மாவுக்கு தான் தாகம் வரும். இயேசு கிறிஸ்து சிலுவையில விடாய்த்து போயிருந்தார். அவர் பேசி பேசி அவர் அந்த இடத்துல எல்லா ஜனங்களையும் பார்த்து அந்த வலி தாங்க முடியாம, நம்மளாம் என்ன பண்ணுவோம்? வலி தாங்க முடியலன்னா அம்மா அப்பான்னு சொல்லி கத்துவோம். ஆனா அவரோ வாய் திறவாத ஆடா இருந்தான்னு சொல்லிட்டு இருக்கு. அப்படி அவர் என்ன பண்ணாரு? அவர் உடம்புல இருக்கிற வேர்வை வெளியே போச்சு, ரத்தம் வெளியே போச்சு. நிறைய அவர் உடம்புல இருந்து வேர்வையும் ரத்தமும் தொடர்ந்து வெளியே போனதுனால அவர் உடம்புல நீர் சத்து கம்மி ஆயிட்டு, டீஹைட்ரேட் ஆயிட்டு தாகம் உண்டானது. அதனாலதான் அவரோட நாவு மேல்வாயோட ஒட்டி கொள்ளுகிற அளவுக்கு அவர் சரீரத்துல தண்ணீர் இல்லாம தாகம் எடுத்தது. இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவுக்கு நீங்க எப்படிப்பட்ட தாகத்தை தீர்க்கிறவர்களாய் இருக்கிறீர்கள்? அவர் ஆத்மா தாகமும் உடையவராய் இருக்கிறார், சரீர தாகத்திலையும் உடையவராய் இருந்தார். நம்மளை நோக்கி அந்த சமாரிய ஸ்திரியை நோக்கி போனது போல நம்மை நோக்கி இன்னைக்கு வருவோமானால், அந்த ஸ்திரீ இயேசுவின் ஆத்மா தாகத்தை தீர்த்து வைத்தாள். அநேகரை கூட்டிக் கொண்டு வந்து அந்த இடத்துல ரட்சிப்பு உண்டானது, மிகப்பெரிய அற்புதம் நடந்தது. நம்ம இடத்துல வருவாரானால் நாம என்ன செய்வோம்? நம்மை நாமே நிதானித்து யோசித்து பார்ப்போம். சிலுவையில சொன்ன இயேசு கிறிஸ்து பேசின அத்தனை வார்த்தைகளும் ஒன்று கூட வீணு கிடையாது. அவ்வளவு வேதனைகளிலும் துக்கத்திலும் அவ்வளவு வலியிலும் அவருடைய அத்தனை வார்த்தைகளையும் பேசி முடித்தார். எனவே இந்த சிலுவையின் காட்சியை நோக்கி பாருங்கள். சிலுவை இப்போ அந்த இதெல்லாம் பாருங்க, வெண்கல சர்பத்தை செய்து வைத்து கொல்லிவாய் சர்பங்கள் கடித்தவங்க எல்லாரும் இந்த வெண்கல சர்பத்தை நோக்கி பார்த்தா பிழைத்துக் கொள்வாங்க. அந்த மாதிரி தான் சிலுவையை யாரெல்லாம் நோக்கி பார்த்தாங்களோ அவங்க எல்லாருக்கும் ஜீவன் உண்டா இருந்தது. ஆகினால எல்லாரும் சிலுவை அண்டைக்கு வாங்க, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளுங்க. ஆமென்.